ஆகுது, இன்னும் முழிப்பு வரல, தூங்குறா சீமாட்டி. எல்லாம் என் மாவன் கொடுக்குற இடம் தான், வேற என்ன? இத்தனை மணி ஆகுது, ஒரு பொம்பளை ஏஞ்சி வாசல்ல கோலத்தை போடுவோம், புருஷனுக்கு புள்ளிக்கு சோறு ஆக்கி போடுவோம், எதுவும் கிடையாது. வர்த்திசே, வர்த்திசே. சொல்லுங்கம்மா, வந்துட்டேன். மணி எத்தனை ஆகுது? இன்னும் பொண்டாட்டிக்கு தூக்கம் கேக்குதால? அது ஒன்னும் இல்லம்மா, நேற்று நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தா, அதனாலதான் காலையில இவ்வளவு நல்லா தூங்குறா போல. இருங்கம்மா, நான் போய் எழுப்புறேன். என்னது, நைட் ஃபுல்லா முழிச்சிருந்தாளா? முழிச்சிருந்து அப்படி என்னத்த செஞ்சாவ? அது வந்துமா. என்னல அது வந்து இது வந்து நிறுத்திட்டு இருக்க? இல்ல, நீங்க நைட் என்னமோ பண்ணிட்டு போங்க. ஒரு பொம்பளை இவ்வளவு நேரம் மேல தூங்குவா? போய் எழுப்பு. சரிம்மா. அந்த சீமாட்டைய கட்டாதுன்னு அப்பயே சொன்னேன், கேட்டானா இவன்? இப்ப என் உயிரெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்ல. சின்ன பொண்ணு எழுந்திரு, சின்ன பொண்ணு, மணி ஆயிடுச்சு பாரு. எழுந்திரு சின்ன பொண்ணு, எங்க அம்மா கூப்பிடுறாங்க பாரு. சின்ன பொண்ணு, என்ன எதுக்கு இப்ப மிதிக்கிற? ஒருவேளை எங்க அம்மான்னு சொன்னே மிதிச்சிருப்பாளோ? ஏய் சின்ன பொண்ணு, என்னங்க ஏங்க இப்படி கத்துனீங்க? நான் வேற பயந்துட்டேன் தெரியுமா? நீயா பயப்படுவ சின்ன பொண்ணு? உன்னை பார்த்து நாங்க தான் பயப்பட வேண்டியதா இருக்கு. என்னங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க, எதுக்கு எழுப்புனீங்க? ஏங்க, எனக்கு ஒரு நல்ல கனவுங்க. காலையிலேயே ஐஸ்கிரீமு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பொரோட்டான்னு தின்னுட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களேங்க. நீங்க மட்டும் என்ன பாதிலே எழுப்பாம இருந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுதான் எந்திரிச்சிருப்பேன். சின்ன பொண்ணு, ஏன் இப்படி பண்ற? எங்க அம்மா காலையில இருந்து ஏஞ்சி எல்லா வேலையும் பாக்குறாங்க. போய் கூட மாட ஏதாவது வேலை செய்ய வேண்டியதுதானே? ஏங்க, நல்லா சொல்வீங்களே நான் இந்த வேலையும் செய்யலன்னு. நான் போய் வீடு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, வீடு அங்கன்னு சுத்தமா இல்லை இங்கன்னு சுத்தமா இல்லைன்னு சொல்லி அவங்க மறுபடியும் வீட்டை பெருக்குவாங்க. அது மட்டுமா, வாச பெருக்கி கோலம் போட்டா அந்த கோலம் நல்லா இல்லைன்னு பக்கத்துல வேற கோலத்தை போடுவாங்க. பாத்திரம் கழுவி வச்சா பாத்திரம் நல்லா இல்லைன்னு அவங்க மறுபடியும் கழுவுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களே ஒரேடியா பண்ணிட்டு போயிடலாமே. சின்ன பொண்ணு, இருந்தாலும் பரவாயில்ல, போய் எங்க அம்மாக்கு ஏதாவது வேலை செய். என்னங்க, நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா எந்த வேலையும் என்ன உருப்படியா செய்ய விட மாட்டாங்கன்னு. சும்மா கத்திட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சின்ன பொண்ணு ப்ளீஸ்மா, போய் எங்க அம்மா கூட சும்மாவாது நின்றுட்டு வா. அங்க போனா வேலைதான் வாங்குவாங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. ஆனா அந்த வேலையை மறுபடியும் அவங்களே செய்வாங்க. இதுக்கு எதுக்கு நான் போனோம்? அது இல்ல சின்ன பொண்ணு. என்ன அது இல்ல இது இல்ல? மரியாதையே போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வேற தூக்கம் வருது, கனவுல ஐஸ்கிரீம் சாப்பிடணும். பாதிலே எழுப்பி தொந்தரவு பண்ணாதீங்க. கனவுலதான் விதவிதமா சாப்பிட முடியுது, அதையாவது தின்னுட்டு போறேனே. உங்க அம்மிட்ட ஒன்னத்தையும் திங்க முடியாது, நீங்க ஒன்னத்தையும் வாங்கியும் தர மாட்டீங்க. தொல்லை பண்ணாம என்ன? யார் யார தொல்லை பண்றா? என்ன இங்க சத்தம்? ஏங்க, சும்மா தொல்லை பண்ணாம போங்க. நான் போய் அத்தைக்கு வேலை பார்த்து தந்துட்டு வரேன். என்ன சொன்ன சின்ன பொண்ணு? ஏங்க, நான் தமிழ்ல தானே சொன்னேன். அத்தை பாவம் காலையில இருந்து அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க, நானும் போய் ஏதாவது வேலை பாக்குறேன்னு சொன்னேன். ஓ அப்படியா சின்ன பொண்ணு, சரி சரி போ. என்ன மருமகளே, இவ்வளவு சீக்கிரம் உனக்கு பொழுது விரிஞ்சிருச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா எந்திரிக்க வேண்டியதானே? 12 மணிக்கா? அப்படியா அத்தை? உங்களை மாதிரி அத்தை யாருக்கு கிடைக்கும்? சரி அத்தை, நீங்க சொன்ன வாக்க தட்டுவேனா? 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் எந்திரிப்பேன். என்ன கொழுப்பா? போய் வேலையை பாருடி. எத்தே, நீங்க சொன்ன வாக்க தட்டாம நான் கேட்பேன் தே. 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் எந்திரிப்பேன். சின்ன பொண்ணு, ஏடி சின்ன பொண்ணு. இல்ல, வர வர இவளுக்கு திமிரு அதிகமாயிடுச்சுல. ஏம்மா, அது இல்லம்மா, நீங்க தானே சொன்னீங்க 12 மணி வரைக்கும் தூங்குன்னு, அதான் தூங்கிட்டா. இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இளிச்ச வாச்சி மாதிரி இருக்கா? இல்லம்மா. என்னல, உன் பொண்டாட்டி கொத்தூங்கிட்டு இருக்கியா? இங்க பாருல, காலையில இன்னும் சமைக்கல. இவ ஏஞ்சி இவள சமைக்க சொல்லு, இல்லன்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன் சொல்லிட்டேன். சரிம்மா, நான் இன்னும் 10 நிமிஷத்துல இவள அனுப்பி விடுறேம்மா. இன்னும் 10 நிமிஷத்துல கிச்சனுக்கு போய் மடம் எல்லா வேலையும் முடிச்சு 9 மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்திருக்கணும். இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிம்மா, தோ இப்ப அனுப்பி விடுற அவள. ஏய் சின்ன பொண்ணு, என்னங்க தூங்கிட்டு தானே இருக்கேன், போங்க போய் வேலையை பாருங்க. சின்ன பொண்ணு, இன்னும் எங்க அம்மா காலையில சாப்பாடு செய்யலையா? ப்ளீஸ் சின்ன பொண்ணு, ஏஞ்சிரு சின்ன பொண்ணு. நீ ஏஞ்சி செஞ்சாதான் சாப்பிட முடியும். நான் செஞ்சாதான் சாப்பிட முடியும்னா வெயிட் பண்ணுங்க, 12 மணிக்கே ஏஞ்சி வந்து செஞ்சு தரேன். சின்ன பொண்ணு, டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா இல்லையாப்ப? சரி, இவ என்ன சொன்னாலும் இனி கேட்க மாட்டா. நம்மளே 2 தோசை ஊத்தி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாம் என் நேரம். இவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு இவங்க 2 பேர் சண்டைக்குள்ள என் மண்ணதான் உருளுது. யாரு இது சும்மா தூங்குறப்ப கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது? ஹலோ, யாரு? ஹலோ, நாலுமுடி நீங்களா? என்ன விஷயம் நாலுமுடி, காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? அப்படியாக்கா, அண்ணாச்சியா வந்திருக்காரு, வரேன்க்கா. சரி சின்ன பொண்ணே, சீக்கிரம் வா, இந்த கோமதி வீட்டு சந்திக்கிட்ட வா. தோ வரேன்க்கா, 10 நிமிஷத்துல வந்துருவேன். சரி சின்ன பொண்ணே, ஓடியா நான் போன் வைக்கிறேன். சரி வசந்தி அக்கா. வளையல்கார அண்ணாச்சி வந்திருக்காரு. என்கிட்ட வேற பொட்டு வளையல்னு ஒண்ணும் இல்ல, போய் வாங்கணும். இந்த அத்தை கிழவியை எப்படி சமாளிக்கிறது? பாத்துக்கலாம், அத்தை கிழவி தானே.
என்னல எங்க உன் பொண்டாட்டி? அது அது வந்துமா. என்னல அது வந்து இது வந்துன்னு தெரியுதுல, அவ எந்திரிக்கவே இல்ல, அப்படியேதான் படுத்திருக்கா அதானே? ஆமாமா. உன் பொண்டாட்டி அடக்க உனக்கு துப்பு இல்லல்ல, அவளுக்கு வர வர திமிரு அதிகமாயிடுச்சு. சரி விடுங்கம்மா, போக போக தெரிஞ்சிருவா. என்னது போக போக திருந்திருவாளா? உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுல, இன்னும் திருந்தல அவ. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அவ அப்படிதான் இருக்கா, அவளை மாத்தவே முடியல. அதான் தெரியுமே, இதெல்லாம் நடக்கும் தான் அன்னைக்கே சொன்னேன் இவள கல்யாணம் கட்டாதடான்னு. கதவு கிட்ட வந்தாச்சு, அப்படியே நைஸா கதவு திறந்து ஓடிட வேண்டியதான். என்ன அத்தை கிழவி சத்தம் ஹெவியா கேக்குது? நல்ல டோஸ் விழுது போலயே என் புருஷனுக்கு. நல்ல வேலை நம்மள பாக்கல, அப்படியே நைஸா கதவு திறந்து ஓட வேண்டியதான். ஏல சின்ன பொண்ணு நில்லு, எங்க உள்ள கிளம்பிட்ட? அது ஒண்ணும் இல்லத்த, இப்பதான் சங்கரேக்கா கால் பண்ணாங்க, அவசரமா அங்க வர சொன்னாங்க, அதான் என்ன ஏதுன்னு பாக்க போயிட்டு இருக்கேன். என்னது சங்கரி உனக்கு கால் பண்ணாளா? அவன அப்படியே உனக்கு கூப்பிட மாட்டாளே இருக்கும். இல்லத்த, என்னையதான் கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ முக்கியமான விஷயமா என்கிட்டதான் சொல்லுவாங்களாம், வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்களாம். சட்டு புட்டுன்னு போயிட்டு வர, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ போற இடத்துலதான் பிரச்சனையே இருக்கும். நீங்க இருந்தாலே பிரச்சனை எல்லாம் தானா சரியாயிடும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அத்த, ஏதோ முக்கியமான விஷயம், அதனாலதான் சங்கரேக்கா எனக்கு கால் பண்ணிருக்காங்க. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன், இருங்க. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பாத்துட்டு போ. எல்லாம் காலையில டிஃபன் தான் நானே செஞ்சுட்டேன், நீ போய் பின்னாடி இருக்க துணியை எல்லாம் துவச்சு போட்டுட்டு கிளம்பு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எங்க வேணாலும் ஊர்ல வரப்போ. எத்த நீங்க வேறத்த புரியாம பேசிட்டு இருக்கீங்க, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், இருங்கத்த. சின்ன பொண்ணு, அதே எங்க அம்மா சொல்றாங்கல்ல, ஒரு 10 நிமிஷத்துல இங்க இருக்க வேலையை முடிச்சுட்டு போய. எங்க என்ன, நான் அவசரமா போகணும், உங்க அம்மாட்ட பேசி என்ன எப்படியாவது அனுப்பி விடுங்க. சின்ன பொண்ணு வேலையை முடிச்சுட்டு போ சின்ன பொண்ணு, இல்லன்னா எங்க அம்மா என்னதான் திட்டுவாங்க. ஏங்க நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேங்க. சின்ன பொண்ணு எவ்வளவு என்ன அவன் காதுல குசு குசுன்னு என்னத்த ஒத்து ஊதிட்டு இருக்க? சொன்ன வேலையெல்லாம் செய்யணும். செய்ய முடியாது தாய்க்கிழவி. என்னது என்ன சொன்ன இப்ப நீ? அது வந்து தலைவின்னு சொன்னேன், செய்ய முடியாது தலைவி. இப்ப நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுற தலைவி. எவ்வளவு உன் ஐஸ் எல்லாம் போதும், மரியாதையா போய் வேலையை பாருங்க. என்ன அருவாமண்ட? என்னது அருவாமண்டையா? எத்த உங்களை போய் நான் அருவாமண்டன்னு சொல்வேனா? அவசர வேலைன்னு சொன்னத, தோ இப்ப போயிட்டு இப்ப வந்துடுறேன். ஏடி நில்லுடி. சின்ன பொண்ணு நில்லு சின்ன பொண்ணு. ஏங்க போயிட்டு சாப்பாட்டுக்கு வந்துருவங்க, போயிட்டு வர அத்த கிழவி, பாய்.